பேசாமல் வேலையை விட்டுடலாம். ஊரில் போய் மாடு மேய்ச்சா விட்டு நிம்மதியாக இருக்கலாம். மச்சான், இந்த வருஷம் ட்ரிப் நம்ம வர்கலா போகிறோம். ட்ரிப்பா? நான் வரல மச்சான், நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்டா? ஏண்ணா? டேய், போன வருஷம் உங்களுக்கு ட்ரிப் வந்ததுக்கப்புறம் ட்ரிப்புங்கிற வார்த்தைகள்லாம் பயமாகிறேன் எனக்கு. அப்படியா? டேய், ட்ரிப்பில் சரக்கு அடிக்கலாம். சரக்கு எடுத்து மட்டுமே ட்ரிப் போகக்கூடாதா? நம்ம வெளியில எதுக்கு ட்ரிப் பண்ண தெரியுமா? இங்கே இருந்தால் குடிச்சவங்க அவங்க அப்பாண்ட மாட்டேங்க நம்ம ட்ரிப்புக்கே வராங்க. அவன் கடைசியாக வண்டியில் ஏறும்போது தெரிய வரணும், இறங்கி 2 நாள் கப்பால் தெரியவானா. அந்தளவுக்கு போதையாக இருந்தான். அதை கூட விட்றா. 3 நாள் ட்ரிப் பண்ணீங்க, 4 நாள் ஆச்சு. ஏன் தெரியுமா? உனக்கு தெரியாது, ஏன்னா நீ குடிச்சிருந்த. நானே சொல்கிறேன். தாம்பரத்துலேருந்து மேல்மருத்துவர் போகிறதுக்குள்ளே 13 பாரம் நிறுத்தினீங்கடா. கட்டிங் போடலான்னு பழகின பாவத்துக்கு அதை கூட மன்னிச்சிடும்டா. எல்லா கேங்கும் அங்கே போயிட்டு எது இடன் பேஸ்மெண்ட்டாக சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இடன் கல்லுக்கடை, இடன் பாரு, பூண்டு பாண்டியனை தேடி ஒரு பயணம் பண்ணிங்க படுறா. அதெல்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியல. இதெல்லாம் விட்டுலாம். நான் அந்த 3 நாள் லீவையே என் மேனேஜர்கிட்ட எங்கள் பாடிச்சிடான்னு சொல்லி நான் வாங்கினேன். ஆனால் மாதேஷ் அவன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போதையில் போகிறோம் பாதைகள் ஆயிரம் போட்டிருந்தாண்டா என் மேனேஜரை டேக் பண்ணி. அதை பார்த்துட்டு இது வரைக்கும் அந்த எனக்கு அடுத்த லீவ் தரவே இல்லைடா. நான் உங்களுக்கு அபி வீட்டு மொட்டை மாட்டில் செட் பண்ணி தரேன். அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே படுத்துருங்க. அவ்வளோதான். காலையில் எழுந்துச்சி வீட்டுக்கு போயிடலாம். அப்போ காசு கொடு. காசா? காசு இல்லாமல் ட்ரிப் பிளான் பண்ணிருக்க? டெஃபினெட்லி. சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து.